பக்தர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் வருடந்தோறும் மகா சிவராத்திரியை கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் சிவனை நாங்கள் பற்றி சில விஷயங்களை அறிந்திருப்பது மிகவும் நல்லது. சிவனை எந்த உறவில் நாங்கள் நினைவு செய்யலாம் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. பக்தியில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று கூட ஒரு பாடல் இருக்கின்றது. அன்பே சிவம் என்று சொல்வார்கள். சிவன் அன்பு கடலாவார். ஏனென்றால் அந்த அன்பில் எல்லா உறவு முறைகளும் உள்ளடங்குகின்றது. அவரை தந்தையாகவும் நினைக்கலாம், தாயாக, ஒரு ஆசிரியராக, எங்களுக்கு பாதையை காட்டுகின்ற குருவாக, எந்த நேரத்திலும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பனாக, சகோதரனாக, ஒரு மணவாளனாக, இவ்வாறு எங்களுக்கு எந்த உறவு முறையில் அவரை நினைவு செய்ய வேண்டுமோ அந்த உறவு முறையில் அவரை நினைவு செய்யலாம். அதாவது அவருடைய அன்பை நாங்கள் அனுபவம் செய்யலாம். அதனால்தான் அவரை சதா சிவம் என்று சொல்கின்றார்கள். அன்பு என்று சொல்லும் பொழுது அது கடவுள் என்று சொல்லப்படுகின்றது. கடவுளை நினைக்கும் பொழுது அன்பு உருவாகுகின்றது என்றும் கூட சொல்லலாம். நாங்கள் எந்த அளவுக்கு இறைவனை அன்போடு நினைவு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய சக்தியையும் அவருடைய அன்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சிவராத்திரி தினத்தில் விசேஷமாக சிவனை, எங்களுடைய பரமாத்மா, பரம தந்தை சிவனை நினைவு செய்து அவருடைய அன்பையும் சக்தியையும் பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.